கிரிஃபிண்டர்ஸ் என் பின்னாடியே வாங்க. இடம் மாதிரி போயிடாதீங்க. ராவின்க்ளா என்னோட வாங்க. இந்த பக்கம். எல்லா குரூப் ஹவுஸ் போறதுக்கும் இதுதான் பொதுவான இடம். படிக்கட்டுகளை உஷாரா கவனிங்க, ஏன்னா திடீர்னு அது திசை மாறும். எல்லாரும் என் பின்னாடியே வாங்க. வேடிக்கை பார்க்காதீங்க, சீக்கிரம் வாங்க. இந்த படம் அசைது பாரு. ஏய் அது பாரு, உன்னை பார்த்து சிரிக்கிறாங்க. உன் ஃப்ரெண்டா? ஏய் அந்த போட்டோ பாரு. ஹாக்வர்ட்ஸ் உங்களை வரவேற்கிறது. Password Caput Draconis. வா, எல்லாரும் என் பின்னாடியே வாங்க. சீக்கிரமா வாங்க. கம் ஆன். எல்லாரும் இங்க வந்து நில்லுங்க. இது நம்ம கிரிஃபிண்டாரோட காமன் ரூம். பாய்ஸ் உங்க ரூம் மாடியில இடது பக்கம் இருக்கு. கேர்ள்ஸ் உங்க ரூம் இந்த பக்கம் இருக்கு. உங்க பொட்டி படுக்கையில ஏற்கனவே உங்க ரூமுக்கு வந்தாச்சு. வந்துட்டோம். நல்ல வேளை டீச்சர் இங்க இல்ல, இருந்திருந்தா மாட்டிருப்போம். ஒரு நிமிஷத்துல ஆளே மாறிட்டீங்க. கொஞ்சம் லேட்டா வந்திருந்தா உங்களை மாத்தி இருப்பேன் மிஸ்டர் வீஸ்லி. அதே மாதிரி உங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தரை பாக்கெட் வாட்சா மாத்திடலாமான்னு யோசிக்கிறேன். ஏன்னா அப்பவாவது டயத்துக்கு வருவீங்கல்ல. இடம் மாறி போயிட்டோம். அப்ப மேப்பா மாத்திடலாம். உங்களோட சீட்ஸாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? என் கிளாஸ்ல மந்திர கோலுக்கோ இல்ல மந்திரம் ஓதறதுக்கோ எந்த வேலையும் கிடையாது. முக்கியமா இங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுங்கள பல பேர் நுட்பமான விஞ்ஞானத்தால நான் தயாரிக்கிற மந்திர பானத்தை சாதாரணம்னு நினைக்கலாம். ஆனா அதே நேரத்துல இங்க இருக்கிற சில பேர் அதை கத்துக்கணுங்கிற ஆர்வத்தோட இங்க வந்து சேர்ந்திருக்கலாம். உணர்வுகளை சிக்க வைக்க நம்ம மனச மந்திரத்தால எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதோட மாணவர்கள் புகழுக்கு அடிமையாகாம போதைக்கு மயங்காம எப்படி தப்பிக்கணுங்கிற நுணுக்கத்தையும் கத்துத்தரேன்.